பல பெண்களினுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டிய கல்வியாளர், சாதனையாளர். இந்த மேடை இப்போ ரொம்ப அலங்காரமா தெரியுது. கல்விக்காக உழைக்கிற ஒரு குடும்பம், பெண்களின் கல்விக்காக அயராது உழைத்துக் கொண்டே இருக்கும் ஒரு பெண்மணியின் கையில் ஒரு விருது. இதை விட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்ன இருக்க முடியும்? Education is the key to success. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழகத்திலேயே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் என்னுடைய தாயார் ஒரு முஸ்லிம் பெண்மணி முதலாக மேற்படிப்புக்கு சென்று படித்தவர் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்ஸ்பிரேஷனல் அவார்டு. இந்த அவார்டு வழங்குவதற்காக SSVM ஃபேமிலி ஆன் டு த ஸ்டேஜ். டாக்டர் மணிமேகலை மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் மோகன்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ் ஸ்ரீஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் நிதின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். SSVM நிறுவனத்துடைய அந்த பேக் போன்னு சொல்லலாம். Thank you so much to the entire family. இந்த கல்வி அப்படின்ற துறையில் மிளிர்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம்னு சொல்லலாம். கல்வித்துறையை இன்னும் பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற அயராத உழைப்பு, இந்த பெண்களை முன்னிறுத்தி ஆண்கள் பின்னாடி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுமே இந்த குடும்பத்தில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் தி என்டையர் ஃபேமிலி. பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் பின்னால் இருந்து இந்த சுயசக்தியாக அவங்க வரணும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாகவே இந்த மேடையில் நிற்கிறாங்க. இந்த ஃபேமிலியில் மகன், மருமகன், மகள், மருமகள்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ரொம்ப பயன் தர வகையில் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. வெரி ஹாப்பி டு ஹேவ் இயர். சரி, இவங்க கையால் அந்த விருதை வெல்ல போகிற அந்த விருதாளர் யார் பார்த்துடலாமா? வாங்க, LED ஸ்கிரீன்ல அந்த ஏவியை பார்த்துடலாம். சிறுபான்மை பெண்களின் கல்விக்காய் குரல் எழுப்பும் ஆளுமை, வாழ்வின் முன் செல்ல எத்தனைக்கும் பெண்களுக்கான தோழமை. ஷாரிஃபா அசீஸ் பிறந்தது தமிழ் இஸ்லாமிய குடும்பத்தில். பெண்களின் கல்வி அன்று எட்டாக்கணியாக இருந்தபோது கல்வியின் மகத்துவத்தை உணர்ந்த இவர் குடும்பத்தினர் தங்கு தடையில்லா கல்விக்கு வழி வழங்கினார். தனக்கு கிட்டிய கல்வி தன் சமூகத்தின் கடைகோடி பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என ஆழமாய் நினைத்தவர். அதற்கெனவே தன் வாழ்வில் அயராது உழைத்தவர். ஆரம்பத்தில் ஆசிரியையான இவர் பின் 1976 ஒரு பெண்களுக்கான பள்ளியில் முதல்வரானார். கடல் தாண்டி பெண்களின் கல்வி குறித்து பேசியவர். இருள் சூழ்ந்த பல பெண்கள் வாழ்வில் ஒளி விளக்கை ஏற்றியவர். தன் இளமை தொட்டு இப்போது வரையிலும் பெண் கல்விக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஷரிஃபா அசீஸ் அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனல் விருதை வழங்குவது பெருமை கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. ஷாரிஃபா அசீஸ் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். பல பெண்களினுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டிய கல்வியாளர், சாதனையாளர். ரொம்ப அலங்காரமா தெரியுது. கல்விக்காக உழைக்கிற ஒரு குடும்பம், பெண்களின் கல்விக்காக அயராது உழைத்துக் கொண்டே இருக்கும் ஒரு பெண்மணியின் கையில் ஒரு விருது. இதை விட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்ன இருக்க முடியும்? தேங்க்யூ so much மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்களுக்கான தருணம். பேசுங்க மேம், உங்களுக்கான ஒரு சில வார்த்தைகள் from you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக எனக்கு கல்விக்காக கௌரவிப்பதற்கு உங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Education is the key to success. If a community or a society is backward in education,
it will be suppressed. So education is very important. Dear parents, நீங்கள் உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல கல்வியை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கல்வியை போல், that's the best investment the parents could give to the children. நான் ராமநாதபுரம் கீழக்கரையிலிருந்து எங்கள் கல்விக்காகவே எங்களுடைய பெற்றோர்கள் சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் படித்த சமயத்தில் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து கற்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் எங்கள் தெருவில் இருந்தது. ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு போக மாட்டார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய நாங்கள் 6 சகோதரிகள், இந்த 6 சகோதரிகளையும் அழைத்து கொண்டு எங்களுடைய பெற்றோர்கள் கல்விக்காக கீழக்கரையில் இருந்து இங்கு சென்னைக்கு எங்களை கூட்டி வந்து நல்ல படிப்பறிவு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்று இல்லை. அவர்களுடைய துவா, அவருடைய பிரேயர் என்றும் எங்களுக்காக இருக்கும். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாயார், அவர்கள் பேர் சித்தி ஃபாத்திமா. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் எங்களுடைய ஊர் கிழக்கரை இருக்கிறது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்பது தமிழகத்திலேயே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் என்னுடைய தாயார் ஒரு முஸ்லிம் பெண்மணி முதலாக மேற்படிப்புக்கு சென்று படித்தவர்கள் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன். அவருடைய மூலமாகத்தான், அவருடைய அந்த கல்வியின் ஆர்வத்தினால்தான் எங்களையும் கூட்டி கொண்டு வந்து இங்கே பள்ளியில் சேர்த்து எங்களை படிக்க வைத்தார்கள். என்னுடைய சகோதரி அவர்கள், மூத்த சகோதரி அவர்கள் ராமத்ரிசா என்பது அவர்கள் MBBS முடித்த பின் லண்டனுக்கு சென்று MRCOG செய்தார்கள். மேலும் நான் என்னுடைய படிப்பை தொடர்ந்து ஆசிரியராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்று நாங்கள் நடத்தக்கூடிய எல்லா விதமான பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கரஸ்பாண்டன்ட் தாளராக இருந்தவர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையும் தாயும் பற்றி எந்தையும் தாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த அன்பு வந்து எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அந்த அன்பு இந்த சமூகத்துக்கு மேலே இருக்கிற பெண்கள் மேலேயும் வந்து பிரதிபலிக்குது. உங்களுடைய வேலையை நீங்கள் இன்னும் சிறப்பாக இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே போங்க. அந்த அன்பை நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். शक्ति सुय शक्ति